ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாட்டு கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகா ஒரு 5-6 எடுத்துருக்குறோம். 1 கப்பு உளுந்துன்னா அதே அளவு கடலப்பருப்பு ப்ளஸ் 2 கப்பு தனியா. வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி பொண்ணாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். பாருங்கள், தனியாவும் போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறணும். நல்லா கத்திரிக்காய் இதுக்கு இப்படி கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃப் வைக்க முடியும். ஒரு எலுமிச்சங்காய் அளவு எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டேன். இப்போ இது புளி கரைசல் பண்ண போகிறேன். வச்சுதை இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு மேலே புளி தண்ணியை ஊற்றணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் கையை வச்சு. இதில் சால்ட்டும் போட்டாச்சு. இந்த மிக்ஸ் பண்ணதை இந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணுவாங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு எப்படி சமைக்கிறாங்கன்றதை பார்ப்போம். இப்படி ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பத்தை வைக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறோம். வடை சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறையவே இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். நல்லா கொதிச்ச உடனே வெந்தயம், வெந்தயம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஒரு 2-3 சீரகம், கொஞ்சமாக, ரொம்ப போடக்கூடாது. சீரகமும் போட்டாச்சு. அதுவும் பாருங்கள் எப்படி. அதுக்கப்புறம் ஒரு 5-6 காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுறணும். ஓகே, நல்லா எண்ணெயில் வதங்கணும். அடுப்பை கம்மி பண்ணிக்கிட்டு ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய். இப்போ அதை அப்படியே கலந்து விட்டுட்டு இந்த கத்திரிக்காவை இதுக்குள்ள கொஞ்சம் பூண்டு மறந்துட்டாங்க, நல்லா பூண்டு போட போகிறாங்க. பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காவை அப்படியே மேக்னேட் பண்ண போடணும். ஆனால் ரொம்ப கரண்டிலாம் விட்டு ஆட்டக்கூடாது. அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திருப்பி போடணும். இல்லைன்னா நம்ம சின்ன வெங்காயத்தை குறுக்கில் கட் பண்ணணும். நீட்டாக கட் பண்ணிட்டேன். குறுக்கில் கட் பண்ணால் தான் அது உள்ளே போய் செட்டில் ஆகும். அந்த தப்பெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. இனிமேட்டு இது பாருங்கள், இது அப்படியே தெரியுதா? ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுருக்கு. அது கொஞ்சம் மெதுவாக ஹீட் போய் அது அப்படியே அந்த மசாலாலாம் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே போனால் தான் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படியே அதை லைட்டாக பரட்டி விடணும். ஆர்வ கோளாறில் போட்டு அப்படியே கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும். பார்த்து கவனமாக பண்ணுங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. முக்கால் பதம் தான் வேகணும், ரொம்ப வெந்துடக்கூடாது. தெரியுதா? முக்கால்வாசி நல்ல அது ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம அதை போட்டு மிக்சிங் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா? அதை இது மேலே அப்படியே தூவிடணும். பாருங்கள், அந்த சின்ன வெங்காயம் நம்ம மசாலாவுக்கு நிறைய வறுத்துருக்கோம். ஏன்னா திருப்பி வைக்கும்போது ஒரு வாட்டியும் அந்த பொடி வேண்டான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு. அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். போட்டு அதுக்கு மேலே புளி தண்ணியை விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், பத்தாததுக்கு கொஞ்சம் சால்ட்டு, இதை போட்டு மூடி வச்சிடணும். ரெடியானோன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த புளி தண்ணியில் நல்லா சுண்டி வருதா? இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்து நசுக்கி இதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு செட்டிநாட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு.